தேவநாயகம்ஸ், ஐ அம் கமிங். குரு வர வழியில கன்னு பேக் கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் சிங்கிளா டப்பு கொடு. கன்னு பேக் கீழே விழுந்துருச்சா? சரி, போ போ போ. நான் போய் எடுத்து வந்துடுறேன். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. டாக்டர், நீ போயிட்டு வா. சிங்கிள் ஹேண்ட்ல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். கொலா காண்டில் இருக்கேன், எவனும் எதிரில் வராதிங்க. தேவநாயகம், தேவநாயகம் எங்கடா எவனையுமே காணும்? பிரம்மாஜி, நீங்க இருக்கீங்க, அதே போதும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மை லைஃப், மை கன் வச்சாச்சு. சரண்டர், நோ வயலன்ஸ், வாலண்டியர் சரண்டர். சார், 14 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேனே உங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. மேடை வாக்கத்தில் டாக்டர் அர்ஜுனை பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? பாருங்கள், இன்னும் மாறவே இல்லை. சரண்டர் அவனை ஏன் சார் அடிக்கிறீங்க? இப்போ ஒன்றும் குறைஞ்சி போல. போய் டாக்டரை பாருங்கள், என் பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. குருன்னு சொன்னால் போதும். டே அசால்ட்டு ஹாலி, குருடா நானும் வந்துடுறேன். குரு, நீ எதுக்கு குருக்கி ஒத்த? சாவறதுன்னு முடிவாயிடுச்சு, அதான் உங்களோட சேர்ந்தே செத்துலான்னு வந்துட்டேன். ஐ லவ் யூ குரு. நானும் ஐ லவ் யூ டூ. ஹே அம்மு, நீ எப்படிங்க வந்த? வந்ததான் வந்த. நீயாச்சும் வேற எதனா ட்ரெஸ் போட்டு வந்துக்கலாம்ல? ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்த? போய் மாத்திட்டு வா போ. இப்ப மாத்திடுறேன். எப்படி இருக்கு மாமா? இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா சூட் ஆகுது. எனக்கு எல்லா கலரும் பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். சார், உங்க கண்ணுக்கு கலர் தெரியுதா? யாரா இவனுங்க? கலர் சைக்கோ. கலர் சைக்கோவா? ரொம்ப நாளா இங்க தான் இருக்கானுங்க. கலரே பார்க்காம சைக்கோ ஆயிட்டானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த 2 கண்ணில் பார்க்குற கலர் உண்மையான கலர் இல்லை. இதுக்கு பின்னாடி தேர்ட் ஐன்னு ஒன்று இருக்கு, அதுல பார்க்கறது தான் உண்மையான கலர். அதான் மெய். பொய் ஏதோ வளர்றான். பொய்யா? ஒரு கவ் அந்த மாட்டோட பாலை கறந்தா அந்த பால் ஒயிட்டா தானே இருக்கு. அதுல டீ போட்டா வேற கலரா மாறுதுல்ல. அதே பால்ல காஃபி போட்டா பிரவுனா மாறுதுல்ல. ரோஸ் மில்க், ரோஸ் கலர். உனக்கு இந்த ஒயிட் ரூம் டார்ச்சர் பரவாலடா. எல்லோ கலர். சூப்பர் மாமா. சார் थैंक यू. எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலர் காட்ட முடியுமா சார்? நிச்சயமா காட்டுறேன். இங்கேயே இருக்கு. இங்கேயே வா. இதோ காட்டுறேன். சார், உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க. உங்க நான் காட்டுங்க. பாத்தீங்களா? பிங்க். ஒன் மோர் கலர். ஆமா. டேய், தலைய குனிடா. அங்க பாருங்க, பிரவுன். எத்தனை நாள் ஆச்சுல தலை குளிச்சு? 1 வருஷம் தான் இருக்கு குரு. 1 வருஷமா தலை குளிக்கல. யார் இருந்தாலும் தேர்ட் ஐல பார்த்தா எல்லா கலரும் தெரியும். சோ லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஜாலியா இரு, புரியுதா? கம் ஆன், கிவ் மீ ஐ ஃபை. டோன்ட் வரி. ஜாலியா இருங்க. சார் மாமா, சார் என்னடிங்க? ஆனா அம்மா மேல மட்டும் கை வைக்காதீங்க ப்ளீஸ். அவன் என்ன சார்? ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு சார். சார், உங்க ஷூ கலர் நல்லா இருக்கு சார். பேண்ட் கூட நல்லா இருக்கு சார். அவனடி சார். டேய், இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? குரு, நீ தானே சொன்ன பிரச்சனை வந்தா ஓடி ஒளியணும்னு. அது அப்போ. இப்போ பிரச்சனை வந்தா எதிர்த்து போறணும். ரெடி? ரெடி ரெடி. சிகப்பு, பச்சை, மஞ்சள். மாமா, உனக்கு ஒண்ணு ஆகலையா? ஐம் ஓகே, ஐம் ஃபைன். குரு, நான் தேடிட்டு இருந்த டிவைஸ். யோ, இதத்தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தமா. இந்த கருமத்தை முன்னாடியே சொல்லிருந்தா ஒயின் ஷாப்ல இருந்து வாங்கி அப்பவும் கையில கொடுத்துருப்பேயா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவனை சமாளி. நீ கேரியன் பண்ணு. நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் அவனை பாத்துக்கிறேன். முடியும் மாமா. எழுந்துரு. ஓ சமாளி. ஏய்!
ஓடு மாமா. அடி அடி அடி. சூப்பர் குரு. அப்படியே அப்படியே புடி. விடாத அவனை. அடி. இந்த சைக்கோ ஏன்டா இங்க வந்தான்? ஏய், ஏய். மாமா இவன் ஏதோ பைத்தியம் மாதிரி தெரியுது. நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்க சார், எதுக்காக இவ்வளோ பெரிய கண்ணு? எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க, அங்கே போய் உட்காந்து பேசும். ஐயோ மாமா மாமா. ஐயோ மாமா. ஒண்ணும் இல்ல மாமா. ஐம் ஆல்ரைட். மாமா புட்டு. மாமா ஒண்ணும் ஆகல. ஐம் ஓகே. ஏய் விடுடா. விடுங்க. மாமா. இனிமே உங்க யாராலையும் அவரை தொட முடியாதுடா. விடாத மாமா. பாஸ்வேர்ட் சொல்றா. சிகப்பு. பாஸ்வேர்ட் சொல்றா. சிகப்பு. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் சொல்றா. சார் 190790 சார். தப்பா இருக்குடா. கரெக்டான பாஸ்வேர்ட் சொல்றா. கரெக்டா சொல்றா. சார், ஞாபகம் வந்துருச்சு சார். 180696. பேங்க் பாஸ்வேர்டா. பேங்க் பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ், பேங்க் பாஸ்வேர்ட். நெருப்பு பாஸ். எல்லோ கலர். சோதிக்காதடா. பேங்க் பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ் சொல்றா. அருவி பாஸ். மலை பாஸ். நல்லா இருக்குல்ல? பாஸ்வேர்ட் சொல்றா. 0000 தான் பாஸ். குரு இன்னும் ஒரு நிமிஷம் தான். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு. டேய் போயிட்டு என் போன் எடுத்துட்டு வா. சரி சார். நம்பர் அப்படியே சொல்லு. 4 3 6 நாலாம் நம்பரை சொல்றா. 4361 8566. ஐயோ சார். டேய் என்னைய சொல்றா. சுடு சுடுறா. டாக்டர் ஹேண்ட் பிரேக் எடுக்காம வரான் பாரு. குரு எப்படி அந்த 2 சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்ச? அது அப்புறம் சொல்கிறேன். எப்படி முழுசா தப்பிச்சீங்க? அதை வீட்டில் வந்து சொல்கிறேன். பாத்து மாமா பொறுமையா வா. வா குரு. உட்கார் குரு. உட்கார். உட்கார்றா. யோ என்னையா இடம் இது? எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? குரு நம்ம வீட்டுக்கெல்லாம் போக முடியாது குரு. இது என்னோட சினிமா ப்ராப்பர்ட்டி குடோன். ஒட்டுமொத்த போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கு. நான் பாம்பே சேட்டுக்கிட்ட பேசிட்டேன். நம்ம எல்லாரும் பாம்பே போறோம்.
ஓகே ஓகே சொல்லு குரு. குரு, ம் நானும் உங்களோட பாம்பே வந்துடுவா. இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன அரசியலாம் பண்ண விட மாட்டானுங்க. என் கட்சிக்காரனே என்ன அடிச்சு கொண்டுடுவான். என்னையும் உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். மாமா இவனாலதான் மாமா இவ்ளோ பிரச்சனையும். இப்போவாவது நான் யோசிக்காத சொல்றத குரு. கேளு. இவனை மட்டும் நம்ம கேங்ல சேர்த்துக்காத. ஷட் அப். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ப்ரொஃபஷனல் இன்டர்ஃபியர் ஆகாதானே. டேய் ஜிம் பாய்ஸ், உங்களுக்கு சான்ஸ் கேட்குற இடம் கிடையாது. ஆஃபீஸ் வாங்கடா. ஓ, கண்ணோட வந்துட்டீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சரி, அதை விடு. அந்த 2 சைக்கிள் கூட்ட இருந்து எப்படி தப்பிச்ச சொல்லு குரு. எனக்கு மண்டையை வெடிச்சும் போல இருக்கு. என்ன கம்மியாக இருக்கு. மாமாவை சுடாதீங்க. என்ன சுடுங்க ஹேய், நீ தள்ளு சார். மாமா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்லுங்க, தலைவன் நீ ஆரம்பிச்சு. நடுவில் வராத. நீ நில்லு சார். என்ன சொல்லுங்க சார். நீ சும்மா இரு மாமா. மாமாவை சுடாதீங்க. என்ன சுடுங்க. அம்மோ, டூ வாட் ஐ சே. சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேன். அவன் என்ன சார், என்ன சொல்லுங்க சார். மாமா விடு மாமா. மாமா விடு மாமா. சார் நான் சொல்றது கேளு மாமா ப்ளீஸ். சார், பாம்பு மாமா மாமா. பாம்பு பாம்பு சார், கொத்திர பாம்பு. கல்லு கொத்திர போகுது, தொடாதீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சார் என்ன சார் நீங்க தைரியமா பாம்பு பிடிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ஹேய், குரு, பட்ட இடத்துல என் பாடுன்றது அந்த பிரம்மா பாலுக்கு சரியா தான் இருக்கு. என்னடா எல்லா பிரச்சனைக்கு நீதான் காரணம். ஏய், சும்மா விடாதீங்க. அடிக்கிற அடியில டேய் நிறுத்துங்களா. தலைவரே, எங்களுக்கு இன்னும் ஆத்திரம் இறங்கல. இவனை கட்சி ஆபீஸ்ல வெட்டி கொண்டு குளிதோண்டி புதைச்சாதான் எங்க ஆத்திரம் இறங்கு தலைவரே. நேற்று வரைக்கும் என் பின்னாடி நின்று கோஷம் போட்டவங்களாம் பிரச்சனைன்னு வந்த உடனே எதிர்பக்கம் ஓடிட்டாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடினவனை விட எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு நிக்கிறான் பாரு. இவன் தாண்டா நம்ம அடுத்த முதல்வர் வேட்பாளர். அந்த கண்ணபிரானை எதிர்த்து நான் நிக்கிறத விட ஒரு இளைஞன் நின்னா நான் வழி விட்டேன்னு வரலாறு பேசட்டீங்க. இதை பாரு தம்பி, இந்த பதவி கிடைக்கிறது ரொம்ப சுலபம், இதை தக்க வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். தக்க வைப்பியா? சின்ன வயசுல தலையாட்டினது இன்னும் ஆட்டுறான் பாடுறா. நல்லா இப்படி தலையாட்டுறவன் தான்டா எனக்கு வேணும். வருங்கால முதல்வர் கட்சி தலைவர் சத்தியசீலன் அருமை பிரகாசத்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ளார். தலைவரே, காத்துல பறந்த குப்பை கோபுரத்தில் போய் ஒட்டிச்சுங்கிறதுக்காக அந்த குப்பைக்கு சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு நம்ம மக்கள் இன்னும் முட்டாளாகல தலைவரே. சார், நம்ம மினிஸ்டருக்கு கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டானுங்க. அவர் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மக்கள் நல திட்டங்களா அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம கிட்ட பணமே இல்லையா சார்? நாம எப்படித்தான் ஜெயிக்க போறோம்? பணம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பணத்து மேல இருக்கிற மோகத்தை விட அவங்களுக்கு இன்னொரு வெறித்தனமான மோகம் இருக்கு. என்ன மோகம் பாஸ் அது?
இலவசம் இலவசம் இலவசம். மணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, முற்றிலும் இலவசம். நீங்கள் போகும் முதல் ஹனிமூன் அரசே எல்லா செலவையும் ஏற்கும், அதுவும் இலவசம். நான் முதல்வரான பின் போடும் முதல் கையெழுத்து வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரது அக்கவுண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். மிட்டாயை காட்டி கம்மலை உருவுற மாதிரி மக்களுக்கு இலவச போதையை ஏற்றி அவங்க வாழ்வாதாரத்தையே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இலவசங்கிற மாயையில் மக்களை சிக்க வச்சுட்டாங்க. அந்த மாய வலையிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதா என்னோட முதல் வேலை. என் ஓட்டு ஐயா கண்ணபிரானுக்கு தான். என் ஓட்டு கண்ணபிரான் ஐயாக்கு தான். கண்ணபிரான் ஐயாக்கு தான் எங்க எல்லா ஓட்டுமே. எங்க ஓட்டு ஐயா கண்ணபிரானுக்கு தான். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சமூக கட்சி அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. அருமை பிரகாசம் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையுடன் செயல்படுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஊழல் பண்ற இவனுங்களும் ஊழலுக்கு துணை போற மக்களும் எப்படியோ போட்டு விடுங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். தலைவரே வா. என்ன உங்க புள்ள டேய், அவனை என் புள்ளன்னு சொல்லாத. சிஎம்ஆ பதவியேற்ற கையோட தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துட்டு என்ன ஞானம்? எல்லாருக்கும் போய் லஞ்சத்தை கொடுத்து அவன் ஜெயிச்சுட்டு வரான். அவன் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வர்றான். அதான் இந்த பாருங்க, அவன் வரக்கூடாது. உங்களை மீறி அவன் வந்தான்னா அப்புறம் நான் மறுபடியும் கோமால படுத்துட்டேன்னு சொல்லுங்க. முதல்வர் கட்சி ஆபீஸ்க்குள்ளே வந்துட்டாரு. நீங்க படுங்க தலைவர். ஐயாவோட பூத உடல் நல்லடக்கம் முழு அரசு மரியாதையோட பண்ணும். ஐயா இன்னும் சாகல, கோமால தான் இருக்காரு. சாகலையா? ஐயாவோட மருத்துவ செலவு முழுவதும் இலவசம்.